கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் போன வாரத்திலே யோசுவா புத்தகத்தின் முதல் 12 அதிகாரங்களின் சுருக்கத்தை நாம் பார்த்தோம். யோசுவா புத்தகத்திலே 24 அதிகாரங்கள் உள்ளன. அவற்றை 3 பிரிவாக பிரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். முதல் 12 அதிகாரங்கள் கானானை அவர்கள் சுதந்தரித்தார்கள். அதை முதல் 12 அதிகாரங்களிலே பார்க்கின்றோம். சுதந்தரித்த அந்த கானான் தேசத்தை யோசுவா அந்த கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுத்ததை 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். கடைசி 2 அதிகாரங்கள் யோசுவாவின் கடைசி வார்த்தைகள் என்று நாம் வைத்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தின் கருப்பொருள், தேவன் தன் வாயினால் சொன்ன வார்த்தைகளை தன் கரத்தினால் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அதுதான் இந்த புத்தகத்தின் கருப்பொருள். ஆபிரகாம் காலத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி அந்த காலத்திலே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு அதை நிறைவேற்றினார். அதுதான் இந்த புத்தகத்தின் கருப்பொருள். யோசுவா 21ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனத்தை மைய கருத்தாக அல்லது வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அதை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக ஒரு கேள்வி நாம் கேட்டோம். மோசேக்கும் யோசுவாவுக்கும் உள்ள லீடர்ஷிப் ஸ்டைலில் உள்ள வித்தியாசம் என்ன? எப்படிப்பட்ட வித்தியாசமான தலைவர்களாக இருந்தார்கள்? 2 பேரும் சரித்திரம் போற்றத்தக்க உண்மையுள்ள தலைவர்கள். ஆயினும் சில டிஃப்ரென்சஸ், வேறுபாடுகள் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். மோசேக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது இல்லையா? ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது, பார்வோனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நீர் அனுப்ப நினைத்த வேற யாரையாகிலும், உமக்கு சித்தமான வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி அவர் கொஞ்சம் திகைத்தார், பயந்தார். யோசுவாவிடத்தில் அப்படிப்பட்ட பயம் இல்லை. அவருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள். முதலாவது, மோசே தலைவனாகும் முன்பதாக பலத்த அற்புதங்களை பார்க்கவில்லை. ஆனால் யோசுவாவோ செங்கடல் பிளந்ததையும், வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வந்த விதத்தையும், கன்மலை தண்ணீர் தடாகமாய் மாறிய அற்புதத்தையும் இப்படியாக ஒவ்வொன்றாக அவர் பார்த்து கொண்டே வந்தார். இப்படி கர்த்தர் தன்னுடைய கரத்தின் ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் செய்த அற்புதங்களை அவர் கண்ணார கண்டார் யோசுவா. அதே போல் மோசேக்கு இல்லாத ஒன்று யோசுவாவுக்கு என்ன ஒரு பெரிய கிருபை அப்படின்னா, யோசுவா தனக்கு முன்பாக மனித ரூபத்திலே ஒரு தலைவனை பார்த்தார். ஆகவே மோசேயை பார்த்தார். மோசேயினுடைய வெற்றி தோல்விகள், அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டார். எப்படி வீட்டில் மூத்த பிள்ளையை பார்த்து இளைய பிள்ளை கற்றுக்கொள்ளும், என்ன செஞ்சால் அம்மாவுக்கு பிடிக்காத அடி வாங்குவோம் அப்படிங்கிறத 2வது பிள்ளை பார்த்து படிச்சுக்கிடும் இல்லையா? அது மாதிரி இவர் மோசேகிட்டேருந்து கற்றுக்கொண்டார். என்ன செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும், என்ன செய்தால் ஆண்டவருக்கு கோபம் வரும், இதெல்லாம் ஏற்கனவே மோசேயினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். இன்னொன்று, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்த இந்த யோசுவா மோசே நிழல் போல பின்பற்றி இருக்க வேண்டும். ஆகவே தனக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு லீடர், ஒரு ரோல் மாடல் இருந்தபடினாலே இன்னும் மோசேயை விட சிறப்பாக அவருக்கு தலைமைத்துவ பண்புகள்
டெவலப் ஆச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ வேகமாக அந்த 12 அதிகாரத்தையும் போன வாரத்தில் வராதவர்கள் இன்று வந்திருக்கிறபடினாலே நம்ம பார்த்து விடுவோம். முதல் அதிகாரத்திலே 8வது வசனம்தான் யோசுவாவினுடைய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஷிப்க்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள். முதல் அதிகாரத்தில் 8வது வசனம் முக்கியமாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதுதான் அவருடைய சக்ஸஸ்னுடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் யோசுவாவை அழைக்கின்றார். என்ன சக்ஸஸ்க்கு என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்கிறத பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் வேவுக்காரர்களை அனுப்புகின்றார். அங்கே ராகாபை சந்திக்கின்றார்கள். அதை 2வது அதிகாரத்திலே பார்த்தோம். 3வது அதிகாரத்திலே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவர்களை யோர்தானை கடப்பதற்கு தயார் செய்கிறத நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல் சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே கரை புரண்டு ஓடுகின்ற அந்த யோர்தான் நதி இவர்களுக்கு வழிவிட்டது என்று சொல்லி அந்த 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 4வது அதிகாரத்திலே இந்த 12 தூண்கள் அல்லது 12 கற்களை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் அந்த 12 கற்களை யோர்தான் நதியிலே ஆண்டவர் நாட்டி வைக்கும்படி சொன்னார்? பிற்காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த கற்கள் ஏன், இந்த தூண்கள் இங்கு ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், எங்களுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டது, எங்களுக்கு யோர்தான் வழிவிட்டது, இனியும் உங்களுக்கு அதே தேவன் அற்புதங்களை செய்வார் என்று இந்த கற்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் சொல்லணுங்கிறத அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். 5வது அதிகாரத்தில் விருத்த சேதனம், பஸ்கா ஆசரிப்பு இதெல்லாம் குறித்து பார்த்தோம். அங்கு தான் முதல் முறையாக யோசுவா தேவனை கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் காண்கின்றார். அப்போ யோசுவாவுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். ஒருவேளை ஒரு பயம் இருந்திருக்கும், எப்படி நம்ம இந்த யோர்தானை கடந்து இந்த எரிகோ இப்படி இருக்குது, இதை கடந்து எப்படி இந்த தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் அப்போ தான் ஆண்டவர் தேவதூதன் அவருக்கு தரிசனமாகின்றார். அவரிடத்தில் கேட்குறப்போ யோசுவாவை பார்த்து அந்த தேவன் சொல்கிறார், அல்ல தேவதூதன் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று சொல்லி. ஆகவே நம்மளுடைய யுத்தத்தை நடத்துகிறவர் தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 6வது அதிகாரத்தில் எரிகோ கோட்டை எப்படி வீழ்ந்தது, அற்புதமாக அந்த அதுக்கும் வார் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை 6 நாள் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை எக்காலம் ஊதினார்கள். 7வது முறை விழுந்தது. ரொம்ப ஆச்சரியமாக அதை குறித்து பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரு பாவமும் நுழைந்தது, ஆகானுடைய பாவத்தை குறித்து வாசித்தோம். 7வது அதிகாரத்தில் இப்போ இவ்வளோ பெரிய எரிகோ பட்டணத்தில் ஆண்டு அற்புதம் செஞ்சிட்டாரே, பட்டணம் சின்ன பட்டணம் கொஞ்சம் பேர் போனால் போதும் அப்படின்னு போனால் அங்கே தோல்வி. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சாபத்தீடானது நம்மளுடைய மத்தியில் இருக்கிறது. ஆகான் இப்படியா நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலம் இவற்றையெல்லாம் எடுத்து ஆகான் சாபத்தீடான இந்த பொருட்களை வஞ்சித்து வைத்து கொண்டான் என்று சொல்லி, அதன் நிமித்தம் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கேடு வருவித்து கொண்டான் என்பதை நாம் பார்த்தோம். அப்போ அடுத்தது 8வது அதிகாரத்தில் மறுபடியும் பட்டணத்துக்கு விரோதமாக போகிறாங்க. பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதம்.
9வது அதிகாரத்தில் கிபியோனின் குடிகள் எப்படி யோசுவாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யலை, சுய புத்தியை சார்ந்து செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய வீரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், ஜெப வீரனாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நம்மளுடைய சுயபுத்தியை சார்ந்து செயல்படும் பொழுது அங்கே தோல்வி அப்படிங்கிறத கிபியோனிடத்தில் எப்படி எளிதாய் யோசுவா வஞ்சிக்கப்பட்டார் என்பதை அதில் அந்த 9வது அதிகாரத்தில் பார்த்தோம். 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம், கிபியோனியர் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பந்தம் பண்ணி கொண்டாங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே மற்ற ராஜாக்களுக்கு அது பொறுக்கலை. அப்போ இந்த கிபியோன் மேலே யுத்தம் பண்ணணும்னு சொல்லி 4 ராஜாக்கள் இவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கிபியோனியர் போய் உதவி கேட்குறாங்க யோசுவா கிட்ட. அதுபோல் யோசுவா அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அந்த ராஜாக்களை எல்லாம் கொன்று போட்ட அந்த காரியத்தை 10வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அதே போல் 11வது அதிகாரத்திலும் மறுபடியும் ஒரு பயங்கரமான யுத்தம், அதிலே ஜெயம். கடைசியாக அந்த 11வது அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படியாக முடிகிறது, அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இப்போ அதோடு அங்கே யுத்தம் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 12வது இட்ஸ் அ லாங் லிஸ்ட், எத்தனை ராஜாக்களை கொன்றாங்க, எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு அந்த 12. இதுதான் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ 13வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். எப்படி இதை பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எப்படி மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரோ அதன்படியே, அந்த வார்த்தையின்படியே யோசுவா இந்த சுதந்திரமாய் பெற்ற இந்த தேசத்தை இந்த கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்ததை பார்க்க முடியும். இதில் நம்ம என்னாகமம் 32வது அதிகாரத்தில் 34வது அதிகாரத்திலலாம் வாசித்தோம். மனாசேயின் பாதி கோத்திரமும் ரூபனியரும் காத் புத்திரரும் ஏற்கனவே யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கிலே அவங்க ஆடு மாடுகள் நிறையா இருக்குது, எங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான், அதனால் இந்த இடத்த எங்களுக்கு தாங்கன்னு மோசைக்கிட்ட போய் கேட்குறாங்க இல்லையா. அப்போ மோசே, நீங்கள் யுத்த சன்னத்தராக இருந்து உங்கள் சகோதரரோடு யுத்தம் செய்து கடைசியாக நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம வாசித்தோம் இல்லையா. அதனால் அதே போல் அவங்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில். அதுக்கப்புறம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த மீதியுள்ள 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக எலியேசரும் யோசுவாவும் மற்ற 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக மற்ற இடங்களை பங்கிட்டதை அதை குறித்து நம்ம பார்க்கின்றோம். ஓகே, இதில் சுதந்திரம் கொடுக்கப்படாத ஒரு கோத்திரம் எது? லேவி கோத்திரம். ஓகே, அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்புறம் எப்படி மறுபடியும் 12 கோத்திரம் வருது? யோசேப்புடைய 2 குமாரர்களுக்கும் 2 கோத்திரமாக பிரிக்கப்படுறாங்க, மனாசே எப்பிராயிம் என்று சொல்லி. ஆகவே அப்படி 12 கோத்திரமாக பிரிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே காலேப் யோசுவா கிட்ட போய் சொல்கிறாரு, மோசே எனக்கு எபிரோனை வாக்கு பண்ணியிருந்தார், இப்போ எனக்கு 85 வயது ஆயிடுச்சு, ஆனாலும் என்னுடைய பலன் குறுகலை, அதனால் எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்கிறோம். நான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினேன் அப்படி அவரை பற்றி 3 முறை உத்தமம் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஏன் இவர் இவ்வளவு பர்டிகுலராக எபிரோனை கேட்டார்
அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அது ஒரு மலை நாடு. ஏன் இந்த காலேப் எபிரோனை கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிக்கொள்வோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் இப்போ தான் ஆபிராம் லோத்தை பிரிகிறார். ஃபஸ்ட் டைமாக இப்போ லோத்தை பிரிந்து, நீ உனக்கு இஷ்டமான இடத்த நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண விட்டுட்டு அவர் லோத்து சோதமுக்கு பக்கமாக போயிடுறாரு. இப்போ லோத் 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:14 வசனத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், இந்த பூமியை நான் உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி வசனம், அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்போது முதலாக ஆண்டவர் ஆபிராமுக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொன்ன இடம் எபிரோன். அதனால் இந்த காலேபுக்கு அது மனசில் முதலாக என்னுடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த தேசத்தெல்லாம் தருவேன்னு சொன்ன இடம் எபிரோன். அதனால் there must be something very special அப்படின்னு சொல்லி அவரோட மனசில் தோன்றியிருக்கோம். ஆகவே தான் எபிரோனை பற்றி கட்டாயமாக எனக்கு அந்த எபிரோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம் உணர முடியும். ஓகே, அப்போது அந்த மலை நாட்டை கேட்குறாரு. அங்கே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அந்த மலை நாட்டில் இருக்க அரக்கியர்களை ஏனாக்கியரை நான் துரத்தி விடுவேன், நிச்சயமாக இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். அடுத்து 15ஆவது அதிகாரத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், இப்போ யூதா புத்திரருக்கு எங்கே கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு கோத்திரமாக இப்போ கொடுக்க போகிறாங்க. இங்கே யூதா கோத்திரத்துக்கு எந்த எல்லைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் முக்கியமாக தெரிந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அக்சால். இந்த காலேப் ஒரு சவால் விடுறாரு. என்னென்னா, கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன். அப்போ அவருடைய சகோதரனுடைய மகன் ஒத்னியேல் அந்த பட்டணத்தை பிடிச்சிடுறாரு. திருமணம் ஆகுது. இப்போ அவங்க புறப்பட்டு போகிற டைமில் அக்சால் தன்னுடைய கழுதையிலிருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனை பார்த்து ஒரு காரியம் கேட்க போகிறா. ஆனால் அதுக்கு முன்னாடியே தகப்பன் கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அப்போ இந்த வறட்சியான நிலம், நீர்ப்பாய்ச்சலான நிலம் அப்படின்னா அது சிம்பாலிக்காக எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, வறட்சி என்பது ஒரு நம்ம அறுவடை செய்ய முடியாத தரிசு நிலம், ஓகே, பலன் கொடுக்காத தரிசு நிலத்தை குறிக்கும். நம்ம அது ஒன்றுமே யூஸ்லெஸ். அப்போது அவள் சொல்கிறா, எனக்கு இந்த யூஸ்லெஸ் லேண்ட் வேண்டாம், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும். அப்போது நீர்ப்பாய்ச்சலான நிலம் அப்படிங்கிறது ரட்சிப்பின் ஊற்றை குறிக்கும். ஏசாயா 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 12:13 வசனம், ஏசாயா 12 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போது அவளுக்கு இந்த அக்சால் கேட்கிற இந்த காரியத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாம் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த ரட்சிப்பின் ஊற்றை
பிறருக்கும் அள்ளி கொடுக்க வேண்டும். இந்த இயேசுவாகிய ரட்சிப்பின் ஊற்றை பிறருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். அதுதான் அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலத்திற்கு அடையாளம். அப்போது பலன் கொடுக்காத தரிசு நிலமாக நாம் இருக்கக்கூடாது. பலன் கொடுக்கின்ற நீர்ப்பாய்ச்சலான நிலமாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத இங்கே நம்ம புரிந்து கொள்ள முடியும். 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோசேப்பு புத்திரருக்கு எங்கெல்லாம் சீட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லி 16வது அதிகாரம் அப்படியே ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. 17வது அதிகாரத்தில் மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்ததை குறித்து அதனுடைய எங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பார்டர் இதில் வாசிக்கும்போது நான் போன தடவையே சொன்னோம், பார்த்தோம் எப்படி இந்த ஜியாகிரபிக்கல் பார்டர்ஸை இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இங்கே வடக்கே, இங்கே மேற்கே, இங்கே தெற்கே, இங்கே எப்படி ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் ஒரு எல்லையை ஆண்டவர் எவ்வளவு அழகாக குறித்து கொடுக்குறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனாசே யோசுவா 17ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிட கூடாமற் போயிற்று. நிறைய இடங்களில் இது மாதிரி நம்ம வாசிக்க முடியும். இந்த ஜனங்களை இவங்க துரத்தி விடாமல் போயிட்டாங்க, அதனால் அவங்களு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவங்க வாசமாயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த ரியாலிட்டி ஐடியலாக நம்ம பார்க்கும்போது இந்த கானான் தேசம் முழுவதையும் அவங்க சுதந்திரித்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியல் பிக்சர். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, அங்கேயும் இன்னும் துரத்தப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காகவும் அப்படிப்பட்ட சத்துருக்களையும் துரத்தி விட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம ரொம்ப ஐடியலாக நினைக்கிறோம், சில காரியங்கள் நம்மளால் முடியல அப்படிங்கிறப்போ அவற்றை ஆண்டவரால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்தோன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்மளோட பலவீனமாக இருக்கும். அதை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைனால் மாத்திரதான் முடியும் அப்படிங்கிறத இந்த துரத்தி விடப்படாத ஜனங்கள் அதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். இப்படி ஸ்ட்ரகிள் நிச்சயமாக நமக்கு எண்டு வரைக்கும் இருக்கும். அதை பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசைனால் நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 18வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவில் கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அதில் 3வது தொடர்ந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஓகே, 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளது கொடுத்தாச்சு. அடுத்து 2.5 கோத்திரம் முடிஞ்சிருச்சு, 5 முடிஞ்சிருச்சு. இன்னும் 7 கோத்திரம் அவங்க இன்னும் சுதந்திரிக்கலை. ஓகே, பங்கிட்டு கொள்ளலை. இதுலேயும் ஒரு ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். என்னென்னா, இப்போ இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். தேசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனால் சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு? ஜனங்களோட பொறுப்பு. அப்போ இதை சுதந்திரிக்காமல் எவ்வளவு நாள் நீங்கள் அசதியாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இதையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரலாக என்ன நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, யோசுவா தான் இப்போ கிரைஸ்ட், ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம், சிம்பாலிக் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஜனங்கள் 7 கோத்திரங்கள் சபை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற ஒரு கேள்வி, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்களை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள், தி லார்ட்ஸ் கமிஷன் இல்லையா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் பூமி எல்லாமே ஆண்டவருக்கு தான் சொந்தம். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சுதந்தரியுங்கள். இந்த 7 கோத்திரத்துக்கு யோசுவா சொல்கிற காரியம், நீங்கள் இன்னும் சுதந்தரிக்காமல் எவ்வளவு நாள் அசதியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து, நீங்கள் இன்னும் புறப்பட்டு போய் இன்னும் சீஷராகாத ஜாதியாக இருக்குது, எப்போ நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க, எப்போ சீஷர்கள் ஆக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்கு எல்லாமே சொந்தம். ஆனால் அதை போய் நம்ம சுதந்திரிக்கணும். நம்ம அசதியாய் இருக்கக்கூடாது என்ற அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்போ எப்படி இதை பங்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு அந்த 7 கோத்திரத்துலேயும் 3 லீடர்ஸை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் எல்லாரும் போய் அந்த எல்லைகளை குறித்து வாங்க, நோட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் சீட்டு போட்டு அந்தந்த யாருக்கு எந்த இடம் சீட்டு விழுதோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு மீதியுள்ள அந்த வசனங்களிலே நம்ம சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். அதே போல் 7 கோத்திரத்தில் உள்ள அந்த 3 தலைவர் 21 பேரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போய் தங்களுடைய அந்த மேப் குறிச்சிட்டு வராங்க. அதை சீட்டு போடப்படுது. அந்த சீட்டு போடப்பட்ட அதன்படியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பென்யமீன் புத்திரருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க முடியும். 1 முடிஞ்சுதான் 19வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். அங்கே 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது அப்படின்னு முதல் வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்தது 10வது வசனத்தில் 3ஆம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. 17ஆம் வசனத்துக்கு வரும்போது 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது. 24ஆம் வசனத்தில் 5ஆம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. அதற்கு கீழே அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது. 6ஆம் சீட்டு 32வது வசனத்தில் 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. 40வது வசனத்துக்கு வரும்பொழுது 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. இப்படியாக அந்த 7 கோத்திரத்துக்கும் இதுவரைக்கும் சுதந்திரம் பிரித்து கொடுக்காமல் இருந்த அந்த 7 கோத்திரத்துக்கு இப்பொழுது கொடுத்து முடிந்தாயிற்று அப்படின்னு இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது 20வது அதிகாரத்தில் அடைக்கல பட்டணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன், அவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. அவன் ஓடி போய் ஒரு பட்டணத்தில் ஒளிந்திருக்கும்படி அப்படியாக அடைக்கல பட்டணத்தை அதுவும் நீ கொடுக்கணும். அடைக்கல பட்டணத்துக்குன்னு சில பட்டணங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் 21ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அடைக்கல 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்பிராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும். இப்படி அதே மாதிரி இந்த 21வது அதிகாரத்தில் என்ன முக்கியம்னா, இந்த லேவியருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் அவங்க தங்குறதுக்குன்னு பட்டணம், அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கென்று வெளிப்புறமான இடங்களை கொடுக்கணும் அப்படின்னு கோகாத், கெர்சோன், மெராரி இந்த 3 பேரும் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோகாத், கெர்சோன், மெராரி இந்த 3 கோத்திரத்தாருக்கும் சில பட்டணங்களும் அதை சுற்றியுள்ள வெளிநிலங்களும் கொடுக்கப்பட்டது. சில பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் தான் இந்த தீம் வேர்ஸ், கடைசி வேர்ஸை நம்ம பார்க்கின்றோம். 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும்
தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்கின்றோம். இப்போ இந்த 22வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ நம்ம பார்த்தோம், அந்த 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கே சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம். இந்த 2.5 கோத்திரத்துக்கு இப்போ யோர்தானுக்கு அப்புறமா கிழக்கே இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க மோசேக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அது என்னாகமம் 32வது அதிகாரத்தில் வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். மோசேகிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடமா இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள இந்த நிலத்தெல்லாம் எங்களுக்கு தந்துருங்க. அப்போ மோசே என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, நீங்கள் யுத்த சன்னத்தராய் உங்கள் சகோதரரோடு கூட போய் யுத்தம் நடத்தி எல்லாரையும் ஜெயித்து கடைசியாக எல்லா யுத்தமும் ஓய்ந்து எல்லாம் கானானெல்லாம் இவங்க சுதந்திரித்த பிறகு நீங்கள் இங்கே வரலாம். அது வரைக்கும் உங்களோட மனைவிமார், பிள்ளைகள் அரணிப்பான பட்டணங்களில் நீங்கள் வச்சுட்டு இப்போ யுத்தத்துக்கு உங்கள் சகோதரோட போங்க. இவங்களும் அது ஒத்துக்கிறாங்க. அவங்க தங்களோட வாக்கு கொடுக்குறாங்க மோசேக்கு, நாங்கள் யுத்த சன்னத்தராய் எங்களோட சகோதரரோடு கூட போய் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தன்னுடைய வார்த்தையை அவர்கள் காத்து கொண்டார்கள். ஓகே, இடையில பிச்சுக்கிட்டு போயிடுவோம், நமக்கு தான் ஏற்கனவே சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு அவங்க போகவே இல்லை. அவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார்கள், சகோதரருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார்கள். இப்போ யுத்தம் ஓய்ந்தது, எல்லாம் ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. ஓகே, அப்போ யோசுவா இப்போ அந்த 2.5 கோத்திரத்தாரை கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதித்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்குறாரு. வாசிக்கிறேன் 22வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். எவ்வளோ நல்ல சாட்சி பார்த்தீங்களா? மோசே சொன்னதெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படியும் செய்தீர்கள். ஓகே, எவ்வளோ பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி இல்லையா ஒரு லீடர் கொடுக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். மோசேயினுடைய சொற்படி கேட்டீர்கள், என்னுடைய சொற்படி செய்தீர்கள், கர்த்தருடைய வார்த்தையையும் காத்து நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்போ யுத்தம் ஓய்ந்தது, இப்போ இளைப்பாறுதல். அதனால் என்ன செய்யுங்க, இப்போ யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள்னு சொல்கிறார். ஓகே, யுத்தம் ஓய்ந்தது, அதனால் நீங்கள் இப்போ திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்லி 4வது வசனத்தில் சொல்கிறார். சொல்லிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அவங்கள நல்ல மனதார ஆசீர்வதிக்க, ரொம்ப மிகுந்த ஐஸ்வர்யம், ஏராளமான ஆடு மாடுகள், வெள்ளி, வெண்கலம், பொன் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது ஒரு வார்னிங்கும் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பக்கம் போயிடுறதுனால வேறே தேவர்களை மாத்திரம் பின்பற்ற வேண்டாம். அதை மாத்திரம் ஒரு வார்னிங்காக சொல்லி அனுப்புகிறார். அப்படி இவங்க கிளம்பி போகிறாங்க. போய் அந்த யோர்தான் பக்கத்தில் ஒரு பெரிய பலிபீடம் கட்டுறாங்க. ஓகே, 10வது வசனத்தில், கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். இதை கேள்விப்படுறாங்க இங்கே மீதி உள்ள ஜனங்கள். ஓகே, அப்போ எல்லாருக்கும் பயங்கர கோபம் வருது. இப்போ தானே யோசுவா சொல்லி அனுப்பிச்சாரு,
அந்நிய தேவர்கள் கூடாது, அந்நிய பலிபீடங்கள் கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பலிபீடம் கட்டக்கூடாது, இதெல்லாமே சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பயங்கர கோபம். உடனே ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் கொஞ்சம் பேர் 10 பிரபுக்களை தெரிந்தெடுத்து கொண்டு இவங்கக்கிட்ட இப்போ சண்டைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. ஓகே, அதை மீதி உள்ள கீழே உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். பினகாசும் கூட போகிறாரு. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 10 பிரபுக்கள். இப்படி இஸ்ரவேலின் சேனைகளே 1000 வருகளுக்குள்ளே ஒவ்வொருவன் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி இவங்களை சந்திக்க போகிறாங்க. வந்து பார்த்த உடனே சொல்கிறாங்க, 16வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பண்ணின இந்த துரோகம் என்ன? 16வது வசனத்தில் இதில் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அசம்ஷன்ஸ். தமிழில் அனுமானமா, இப்படி நினச்சோம் அப்படின்னு. அப்போ என்ன அசம்ஷன்? இவங்க ஒரு பெரிய பீடத்தை கட்டுறாங்க, அது மட்டும் அறகுறை நாலேஜ், ஓகே, அதை கேள்விப்படுறாங்க. உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க இவங்க தனக்காக பலியிடும்படி தங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. அப்போ இவங்க கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி துரோகம் பண்ணால் பேயோரின் அக்கிரமம், அதாவது எப்படி பிலேயாம் தவறு செய்ததுனால நமக்கு சாபம், ஆகான் தவறு செய்ததுனால வாதை வந்தது, இப்படி இவங்க தவறு செய்தால் இஸ்ரவேல் அனைத்துக்கும் வாதை வந்துடும். அதனால் இவங்க கூட யுத்தம் பண்ணி இவங்களை ஒரு வழி பண்ணிடணும்னு நினச்சிட்டு வர்றாங்க. ரெண்டகம் பண்ணாதீங்க, இப்படி கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க இந்த 2.5 கோத்திரத்தார், ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரத்தார் எல்லாரும். 21வது வசனத்திலேருந்து, அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் 1000 தலைவருக்கு பிரதியுத்தரமாக, இவங்களோட அக்யூசேஷன் எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவங்க பிரதியுத்தரம் சொல்கிறாங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். அதாவது எங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறத கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். நாங்கள் உங்களுக்கு சொன்னால் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். 22வது வசனம், 22வது அதிகாரத்தில் 22வது வசனம், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். எங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறத ஜனங்களும் இனிமே அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். அப்படின்னா என்ன? ரெண்டகம் பண்ணுவதற்கோ அல்லது கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவதற்கோ இந்த பீடத்தை நாங்கள் கட்டியிருந்தோம் சொன்னால் அது எங்கள் மேல் விழுந்த சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 100% அவங்க கர்த்தருக்கு ரெண்டகம் பண்ணலை. அவங்களுடைய இன்டென்ஷன்ஸே வேற. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் இந்த ஜனங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். ஓகே, அப்போது எதுக்காக இதை பண்ணோம் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், பின்னாடி உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் எங்களோட பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவன் ஏகோவா தேவனுக்கும் எந்த பங்கும் கிடையாது, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏகோவா தேவனே தேவன் அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக காட்டுறதுக்கு தான் இந்த பீடத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25வது வசனத்திலேருந்து வாசித்தோன்னு சொன்னால், ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே
நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், இவங்களுக்கும் ஒரு அசம்ஷன் தான். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்களை பார்த்து இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஐயத்தினாலே, சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல, பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படி, இங்கிலீஷில் விட்னஸ், an altar of witness. நாங்கள் கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தருக்கே பலி செலுத்துவோம், எங்களுக்கும் கர்த்தருக்கும் பங்கு உண்டு என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த பீடத்தை நாங்கள் கட்டியிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். இதுதான் எங்களுடைய இன்டென்ஷன்ஸ். அப்போ அந்த இன்டென்ஷன்ஸ் என்னன்னு புரியாமல் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ரெண்டகம் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள அக்யூஸ் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டு. காரணம், சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறத தெரியாமல் அங்கே இந்த 2.5 கோத்திரத்தாரை அவங்க அக்யூஸ் பண்ணுறத பார்க்குறோம். அதனால் நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அசம்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓ, அனுமானம், இப்படி யோசித்தேன், இப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அதை தான் இதில் பார்க்குறோம், பியூட்டிஃபுல்லாக பார்க்குறோம், குற்றம் சாட்டினார்கள் என்று சொல்லி. அப்போது அதுக்கு எதற்காக பலிபீடம் கட்டணுங்கிறத இவங்க சொல்கிறாங்க, அவங்களும் பொறுமையாக கேட்குறாங்க. அப்போ அசம்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் there should be more communication. ஒருத்தங்க சொல்கிறத மற்றவங்க பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். இதை அவங்க செஞ்சாங்க, இந்த 2 பேரும் இல்லையா. இந்த 7 கோத்திரத்தாரும் சரி, இந்த 2.5 கோத்திரத்தாரும் சரி, அல்லது 9.5 கோத்திரத்தார்னு வச்சுக்கிடுவோம் இல்லையா. இந்த 2.5 கோத்திரத்தாரும் சரி, ஒருவர் பேசுகிறத இன்னொருத்தங்க காது கொடுத்து கேட்டார்கள். ஆகவே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆச்சுப்பா, கிளியர் ஆயிடுச்சு. ஸோ த கம்யூனிகேஷன், ஒருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்க, இன்னொருத்தங்க பேச மற்றவங்க கேட்குறது, இது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். அஸ்யூம் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாதுங்கிறதுக்கு இந்த யோசுவா 22ஆம் அதிகாரம் ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். பவர்ஃபுல். வேறு வெளியிருந்து நம்ம எங்கே உதாரணம் தேட தேவையில்லை, இந்த ஒரு அதிகாரம் போதும். அசம்ஷன்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ரிஃப்டை உண்டாக்குது பாருங்கள் இல்லையா. தவறாய் புரிந்து கொள்ளுதல் அது நீண்ட நாள் நட்பை கூட என்ன செஞ்சிடும், பிளவு உண்டு பண்ணிவிடும். எஸ், அப்போது டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க இதெல்லாம் சொன்ன பிறகு இப்போ 30வது வசனத்தை வாசிப்போம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பினகாசும் அவனோட இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய 1000 தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அது அவர்கள் பார்வைக்கு, ஓ, இவங்க சரியான நோக்கத்தோடு தான் அந்த பீடத்தை கட்டியிருக்காங்க, நம்ம நினச்ச மாதிரி ரெண்டகம் பண்ணுவதற்கோ கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுறதுக்கோ இவங்க கட்டலை அப்படின்னு சொல்லி அது புரிந்து கொண்டார்கள். ஓகே, 33வது வசனத்துக்கு வரும்பொழுது இந்த செய்தி இப்போ போய் அங்கே எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணும் இல்லையா. இப்போ கொஞ்சம் பேர் தானே, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு. இப்போ ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும், இல்லை நம்மளுடைய சகோதரர் ரெண்டகம் பண்ணுறதுக்கோ கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கோ அதை கட்டலை, அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அந்த செய்தி 33வது வசனத்தில்
அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். பார்த்தீங்களா, அசம்ஷன்ஸ். இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? இந்த 2 கோத்திரத்தார் கூட யுத்தம் பண்ணி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி சங்காரம் பண்ணிடணும், அப்படி தான் மனசில் நினச்சிருக்காங்க. ஆனால் நல்ல வேளையாக கொஞ்சம் பொறுமையாக காது கொடுத்து கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. இப்போ போய் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அந்த 2 கோத்திரத்தார் எந்த கெட்ட இன்டென்ஷன்ஸோடு அந்த பீடத்தை கட்டலை அப்படின்னு சொன்ன பிறகு யுத்தத்துக்கு போகிற பேச்சை அதுக்கப்புறம் விட்டாங்களாம். என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? இப்போ அசம்ஷன்ஸ் என்ன ஒரு டேஞ்சரஸ் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். எஸ், தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். ஆகவே ரொம்ப ஒரு பவர்ஃபுல் லெசனை நமக்கு இந்த சாப்டர் டீச் பண்ணுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லெசன், பவர்ஃபுல் லெசன். அப்படி இப்போ யோசுவாவினுடைய கடைசி வார்த்தைகள், அந்த 2 சாப்டர் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இப்போ இதில் இருந்து நான் கற்றுக்கொண்ட ரொம்ப முக்கியமான பாடம் என்னென்னா, இப்போ யோசுவா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சம்மப் பண்ணி ரொம்ப ப்ரீஃபாக அந்த 2 சாப்டருக்குள்ளே சொல்கிறாரு. சொல்லும்போது தன்னை குறித்து அவர் எதுவுமே சொல்லலை. கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் எப்படி யுத்தத்தை நடத்தினார், கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்தார், இப்படியே ஒன்றுனா சொல்லிட்டு வர்றார். கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், அவ்வளோ மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துறத இந்த இந்த ப்ரீஃப் சம்மரியில் நம்ம பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பிற தெய்வத்தை வணங்கிறாதீங்க, பிற தேவர்களை சேவித்துறாதீங்க, இதெல்லாம் சொல்லி பின்வாங்கிறாதீங்க எல்லாம் சொல்கிறாரு. 23வது அதிகாரம் 14வது வசனத்தில், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறு போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ ரிமெம்பர் தட், ரிமெம்பர் காட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அந்த கடைசி அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதாவது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அந்த ஃபுல் சம்மரி ஹிஸ்ட்ரியை ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுனா சொல்லிட்டே வர்றார். கர்த்தர் எப்படி சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், எப்படி யோர்தான் நதி இவர்களுக்கு வழிவிட்டது, அந்த பீலையாம் கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு எரிகோவின் குடிகளுக்கு என்ன நேர்ந்தது, பிறகு வந்து ராஜாக்களை என்னெல்லாம் செஞ்சாங்க, எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் சொல்லிட்டு 15வது வசனத்தில் கர்த்தரை இத்தனையும் கர்த்தரை பற்றி கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் என்ன செய்தார் இதெல்லாமே சொல்லிட்டு 15வது வசனத்துக்கு வரும் பொழுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே கடைசியாக சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்த தேவன், அவரை சேவிக்காமல் வேறு யாரை சேவிக்க முடியும்? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி சொன்னோடனே ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லி அப்படியாய் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதுக்கப்புறமா 29வது வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும்
கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்பிராயிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். கடைசி வசனத்தில் ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினகாசுக்கு எப்பிராயிமின் மலை தேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று யோசுவா, எலியாசர் இவர்களுடைய மரணத்தோடு இந்த புத்தகம் முடிவடைகின்றது. ஓகே, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறவில்லை. அப்படின்னா நமக்கு இந்த வேதம் முழுவதிலும் கர்த்தர் எத்தனையோ நல்வார்த்தைகளை தந்திருக்கிறார் இல்லையா? இந்த நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறுவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.